ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரையிலும் நம்ம ஃப்ளோர் கிரியேட் பண்ணோம், வால் கிரியேட் பண்ணோம், டோர் விண்டோ 2 ஃப்ளோர் வரையிலும் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு, ரூஃபும் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார் கேஸ்க்கான ஓப்பனிங் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஸ்டார் கேஸ் கிரியேட் பண்ணணும், பேரபெட் வால், இது எல்லாமே லைனா கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல ஸ்டார் ஓப்பனிங்கை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போற டூல் வந்து ஷாஃப்ட். ஷாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்ல எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் நம்ம ஒரே சிங்கிள் கிளிக்ல எல்லா ஃப்ளோருக்கும் ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணிடலாம். இதுதான் ஷாஃப்டோட ஸ்பெஷல். ஓகேவா? இப்ப நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து கிளிக் பண்றேன். ஷாஃப்ட் ஓப்பனிங் இதை கிளிக் பண்ணி இந்த ஷாஃப்ட் ஓப்பனிங் வந்து எனக்கு எங்க வேணும் அப்படின்னா இந்த இடத்துல, இந்த ஸ்டார் கேஸ் வர இந்த இடத்துல தான் எனக்கு வேணும். ஸோ அப்ப நான் வந்து என்ன பண்றேன், லைன் டூலை வச்சு வரையறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷாஃப்ட் வந்து வரைஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல வரைஞ்சிருக்கோம். அது எந்த லெவல் வரலையும் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்க வந்து செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். பேஸ் ஆஃப் செட் வந்து நமக்கு தேவை கிடையாது. கிரவுண்ட் லெவல்ல இருந்து மட்டும் நம்ம ஷாஃப்ட் கிரியேட் பண்ண போதும். அதுக்கும் கீழே நமக்கு ஓப்பனிங் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து தான் நம்மளுடைய ஸ்டாரே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பேஸ் ஆஃப் செட் நான் 0 பண்ணிடுறோம். ஓகே, அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது, ஸோ அன்கனெக்டட எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஷாஃப்ட் ஓப்பனிங் வந்து செகண்ட் ஃப்ளோர் வரலையும் வரணும். கிளிக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அது வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து ஃபினிஷ் கொடுத்துட்டு ஸோ நமக்கு இங்க ஓப்பனிங் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதை சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா எல்லா ஃப்ளோருமே கட் எடுத்திருக்கு. ஓகே, இது வரையும் பர்ஃபெக்ட். இப்போ இங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஷாஃப்ட் வந்து கரெக்டா செகண்ட் ஃப்ளோர் வரலையும் ஃபிட் ஆயிருக்கு. இப்போ 3Dலயும் போயிட்டு பாருங்க. ஸோ கரெக்டா அந்த லெவல் வரலையும் வந்திருக்கு. அப்படியே நம்ம கிளிக் பண்ணிட்டு இருந்தா முடிஞ்சது. இப்போ இந்த ஷாஃப்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சவுத்ல பார்த்தாலும் கரெக்டா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நம்மளுடைய செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் வரலையும் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் சரி, நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாஃப்டோட பேஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும், டாப் வந்து எங்க முடியணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். கரெக்டா இது நீங்க 50 ஃப்ளோர் இருந்தாலும் சரி, 100 ஃப்ளோர் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சிங்கிள் ஷாஃப்ட்ல நீங்க வந்து வரைஞ்சலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ளோர்ல போயிட்டு நம்ம டிரா பண்ணிட்டு நம்ம கரெக்டா இந்த இடத்துல நம்ம செட்டிங்ஸ் வந்து எடிட்டிங் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களால முடியும். நான் வரைஞ்சிருக்கேன், ஸோ உங்களாலே வரைய முடியும்ல. ட்ரை பண்ணி பாருங்க.